இது வந்து முதல்ல ஒரு வயதில் பெரியவர், மூத்த அரசியல் செயல்பாட்டாளர், ரொம்ப மனம் வருந்தி அந்த வீடியோ போட்டார். இவ்வளோ பெரிய வயசில் மூத்தவர் வந்து இவ்வளோ மனம் வருந்தி இருக்காரு அப்படின்னு ஒரு வகையில் வந்து ச்சே அப்படின்னு கஷ்டமாக இருந்தாலும், பெரியார் வந்து தொடர்ந்து பேக் ஃபுட் வாங்கிக்கிட்டே இருக்காருங்கிறதுல வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வீடியோஸ் மட்டும் இல்லை, அவர் விமர்சித்து போட்டிருக்க வீடியோஸ் மட்டும் இல்லை, வேறு பெரியார் பற்றி ஆதரவாக வீடியோஸ் யார் போட்டிருந்தாலும் கீழே வர கமெண்ட்ஸ் வந்து இப்போ ஃபுல்லாக நீங்கள் சமீப காலமாக பார்க்கலாம், பெரியார் மண் இல்லை, பெரியாரே ஒரு மண் தான், அந்த மாதிரியான பெரியாரை வந்து ஏற்றுக்கொள்ளாத மக்கள் வந்து நிறையா இன்றைக்கி வந்து மாறிட்டுருக்காங்க. இதுக்கு முழுக்க காரணம் வந்து சீமான் அவர்கள் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் டுவர்ட்ஸ் பெரியார் ஐடியாலஜி வந்து அவர் கொடுத்தது தான். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சீமான் அவர்கள் என்னென்ன பண்ணாரு, அவரை அதாவது அவர் பண்ணதை சொல்லலாம், தேவையில்லாத அவதூறு கருத்துக்களை சொல்கிறாரு, மேடை போட்டு வந்து சீமான் அவர்களை வந்து அவமானப்படுத்துறது. இதெல்லாம் இப்போ நாங்கள் போடுற மேடைகள் எல்லாருமே வந்து ஆளுங்கட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அவங்களோட ஐடியாலஜிக்கல் ஃபிகர்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது. ஆனால் சீமான் அவர்களை வந்து அவதூறு பேசுறதுக்காகவே ஒரு மேடை போடுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து பயம் இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிறதுலாம் இதில் வந்து தெரியுது. அது இன்னும் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோஸ் போட்டவங்க வந்து நாம் தமிழர் கட்சி வீடியோஸ் கீழே கமெண்ட் போட்டவங்க வந்து கட்சி சார்ந்தவங்க, எங்கள் கட்சி சார்ந்தவங்க மட்டும் கிடையாது, பெரியார் எதிர்ப்பாளர்கள் நிறையா பேர் தமிழ் தேசியவாதிகளும் கமெண்ட்ஸ் வந்து போடுறாரு. அதனால் அவங்களோட இயக்கத்தில் இருக்கவங்களுக்கே வந்து அவர் சொன்ன மாதிரி என்ன டைம் இல்லையா அவங்களுக்கு, நான் தான் வெட்டியாக இருக்கேனா அப்படின்னு அவர் கேட்டது வந்து உண்மைதானோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இவங்க எல்லாருமே அடுத்தவங்களை விமர்சிக்கிறதுக்கு அதுக்கு தான் ஒன்று கூடுறாங்களே தவிர்த்து மற்ற ஒரு ஆக்கப்பூர்வமான செயலுக்கு ஒன்று கூடாதது தான் இதுக்கான விளைவு.